கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு அரசியல் களத்தை நம்பி முழுசா ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குள்ளே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து அந்த வீடியோ மாற்ற வேண்டிய சூழல், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குள்ள இன்னொரு நியூஸ் வந்து அதை மாற்ற வேண்டிய சூழல், இப்படி நிமிடத்துக்கு நிமிடம் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் காணப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு நேரு ஸ்டேடியம், மே 10ஆம் தேதி 10 மணிக்கு நேரு ஸ்டேடியமில் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று கொண்டார். கடந்த 2 நாட்களாக நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கே, அது ஒரு சினிமாவை தோத்துரும் அந்த அளவுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். முந்தா நாள் 120 இடங்களோட மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டு வாரப்போ திடீர்னு IUML தங்களோட ஆதரவை திரும்ப பெற போறதா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதை தொடர்ந்து திருமாவளவன் அவர்களும் நான் இன்னும் என் ஆதரவை உத்தியோகபூர்வமாக சொல்லவே இல்லைன்னு சொல்ல அந்த நம்பர் அப்படியே 116 குறைஞ்சிச்சு. மறுபடியும் தமிழக அரசியல் ஒரு பெரும் சிக்கல் ஆரம்பமானுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் நடுவில் விஜய் அவர்கள் போலி ஆவணம் தயாரிச்சு போலி கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் அங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நேற்று, அதாவது மே 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அந்த ஒரு முடிவுக்காக தவம் இருந்துச்சு. அப்போ தான் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தாரோம்னு அறிவிச்சாங்க. கூடவே IUML கட்சியும் ஆதரவு சொல்ல மறுபடியும் அந்த நம்பர் 120 தொட்டுச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆளுநர் அவர்கள் 3 நாளுக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தாரு, 3 நாட்களுக்குள்ள பிரச்சனை தீரலைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் அப்படின்னு. ஸோ தமிழகத்தில் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த முடிவை எடுத்தாங்க. அதனால தான் மெஜாரிட்டி கிடைச்ச உடனே முதல் ஆளா எங்களுடைய முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரசியல் எதிரியா இருந்தாலும் ஜனநாயகத்தை காக்க அவர் காட்டின அந்த பண்பு இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கு வழிவகுத்திருக்கு. இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் முதல்வர் பதவி பிரமாணம் எடுத்தப்போ அந்த நேரு ஸ்டேடியமே அதிர்ந்துச்சு. நான் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் அது ஒரு வரலாறு. இன்னைக்கு அந்த வரலாறு எழுதப்பட்டுருச்சு. ஆனால் அந்த வரலாறு ஒரு சரித்திரமாக மாறணும்னா அவருடைய ஆட்சி கடைசி வரைக்கும் மக்களுக்கான நல்லாட்சியாக இருக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் தளபதியின் சர்க்கார் எப்படி அமைய போகுதுன்னு. தமிழகத்துல இனி ஆரம்பிக்கிறது விஜய் அவர்களின் சர்க்கார். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மற்றும் இவ்வாறான புதிய வீடியோக்களுக்கு என்னை இப்போதே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க, and உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. அரசியல் எதிரியே வாழ்த்து சொல்லிட்டாரு, நாங்க வாழ்த்து சொல்லலாம் எப்படி? ஸோ தமிழகத்தின் புதிய முதல்வர் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.